नाम संकीर्तन वैष्णवांचे जोडी, नाम संकीर्तन वैष्णवांची जोडी, पापे अनंत कोडी गेली त्याची, पापे अनंत कोडी गेली त्याची, पापे अनंत कोडी गेली त्याची, अनंत जन्मांचे तप एक नाम, अनंत जन्माचे तप एक नाम, सर्व मार्ग सुगम हरिपाठ, सर्व मार्ग सुगम हरिपाठ, सर्व मार्ग सुगम हरिपाठ, योग याग क्रिया धर्मा धर्म माया, योग याग क्रिया धर्मा धर्म माया, गेले ते विलया हरिपाठे, गेले ते विलया हरिपाठे, गेले ते विलया ज्ञानदेवी यज्ञ याग क्रिया धर्म, 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 हरि बिन नेम नाही तुझा, हरि बिन नेम नाही तुझा, हरि बिन नेम नाही तुझा, हरि मुखे म्हणा, 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 पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட்டில் 20வது அபங்கம் நாம சங்கீர்த்தன வைஷ்ணவான்சி ஜோடி. நாம சங்கீர்த்தன வைஷ்ணவான்சி ஜோடி பாப்பே அனந்த கோடி கேலி தியான்சி. வைஷ்ணவர்களுக்கு சொத்து அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் தான். அவ சேர்த்து வச்சது நிறைய பகவன் நாமம் தான். அவருடைய பாப்பங்கள்லாம் அனந்தமாக என்னெல்லாம் பாப்பங்கள் இருந்திருக்குமோ சகல பாப்பங்களும் ஏதோ எங்கேயோ கோடிக்கு ஓடி போயிடுத்து. அனந்த ஜன்மான்சே தப ஏக நாம சர்வ மார்க சுகம ஹரிபாட்ட. அனந்த ஜன்மங்களாக தபஸ் பண்ணினா என்ன பலன் உண்டோ அத்தர பலன் ஒரே ஒரு தரம் நாமா சொன்னதுனாலேயே கிடைக்கிறது. எல்லா மார்க்கங்களை விடையும் ரொம்ப சுகமமான மார்க்கம், சுகமமான மார்க்கம் அப்படின்னா சுலபமான மார்க்கம் ஹரிபாட் ஒண்டிதான். யோக யாக கிரியா தர்மா தர்ம மாயா கேலே தே விலையா ஹரிபாட்டே. யோகம் யாகம் கிரியை தர்மம் அதர்மம் மாயை உள்பட எல்லாம் ஹரிபாட்டத்திலே எல்லாம் லயம் அடையிறது. ஞானதேவி யக்ஞ யாக கிரியா தர்ம ஹரிவேண நாம நாஹி துஜா. ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், எனக்கு பொருந்தியவரை பிரத்யேகமா எனக்கு யக்ஞம் யாகம் கிரியை தர்மம் நியமங்கள் எல்லாமே ஹரி மாத்திரமே. இதை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது, ஹரி மாத்திரமே எனக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தை முடிக்கிறார். இதுதான் இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம். மேல மகாராஜ்
அருளி செய்த விவரணத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். எல்லாம் இந்த விவரணத்தை கவனம் எல்லாமே வெறும் சிம்ஹாவலோகனம் தான், மேலெழுந்த வாரியா நம்ம பார்த்துட்டு போகிறது தான். நாம சங்கீர்த்தன வைஷ்ணவான் சே ஜோடி பாப்பே அனந்த கோடி கேலி தியான்சி. இது முதல் சரணம். நாம சங்கீர்த்தனம் தான் வைஷ்ணவர்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து. மற்ற பாப்பங்கள்லாம் அவளுக்கு கிடையாது, எல்லாம் எங்கேயோ எப்பவோ ஓடி போயிடுத்து. இதுல ஒரு கேள்வி வருது, வைஷ்ணவன் அப்படிங்கிறது யாரு? ஏன்னா இந்த காலத்துல தாம்பிகமான வைஷ்ணவர்கள்ல நிறைய இருக்கா, எல்லாம் போலி வைஷ்ணவள். அவளிடத்துல மாட்டின முழிக்கிறவா பல பேர் உண்டு. அதனால உண்மையான வைஷ்ணவனுடைய லட்சணங்கள் என்னங்கிறது தெரியணும். ஒரு வைஷ்ணவனுக்கு பாக்கிய லட்சணமும் இருக்கு, அந்தர லட்சணமும் இருக்கு. பாக்கிய லட்சணம் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கக்கூடிய லட்சணங்கள். அந்தர லட்சணம் அவ உள்ள எப்படி இருக்கா அப்படிங்கிறது. பாக்கிய லட்சணத்துல எப்பவுமே பகவன் நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடுறத பார்க்கலாம், வாரி நடந்து போறத பார்க்கலாம், கையில பதாக்கா வச்சுட்டு வாரி போறத பார்க்கலாம், தாளம் போட்டு பஜனையில ஈடுபடுறத பார்க்கலாம், மிருதகம் வாசிச்சுட்டு பஜனையில் ஈடுபடுறத பார்க்கலாம், எப்பவுமே ஆனந்தமா பிரேம கர்ஜனை பண்றத பார்க்கலாம், கழுத்துல எப்பவுமே துளசி மாலை, நெத்தியில கோபிச்சந்தன திலக்கம், சங்க சக்கராதி சின்னங்கள்லாம் இவரிடத்தை பார்க்கறது. இதெல்லாம் பாக்கியமாக இருக்கக்கூடிய லட்சணங்கள். அந்தர லட்சணங்கள் ஏகப்பட்டதா இருக்கு. அவ ஹிருதயத்துல எப்பவுமே கிருஷ்ணமூர்த்தியை தியானம் பண்றதாகவே இருப்பா. சாந்தி அவளிடத்துல உண்டு, க்ஷமா உண்டு அவளிடத்துல. எப்பவுமே அவளிடத்துல சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு சஸ்திரம் இருக்கும். வைராக்கிய புருஷர்களாக இருப்பார்கள். ஷட்வர்க்கமாக இருக்கக்கூடிய விகாரங்கள் இருக்கே, இதெல்லாம் அறுத்து தள்ளினவர்களாக இருப்பார்கள். வர்ணம், அபிமானம், யாதி இதெல்லாம் பார்க்காமல் பாகவதால கண்டா, வைஷ்ணவால கண்டா அவ காலிய விழுவார்கள். அவளுடைய சித்தம் நவநீதம் போல இருக்கும். ஒரு வைஷ்ணவனை கண்டா, ஒரு கல்லு கூட அந்த வைஷ்ணவனை கண்டா, அவனுடைய பக்தியை கண்டா திரவிச்சு போய் கண்ணீர் விடுவான். அத்தியந்த விரக்தாளாக இருப்பா. போக்கியமாக இருக்கக்கூடிய எந்த பதார்த்தத்திலையும் அவளுக்கு ஆசக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள். பத்ம புராணத்துல வைஷ்ணவர்களை பத்தி சொல்லிட்டு வரார். அத்தியந்த சுத்தமான புத்தி உள்ளவர்கள். அந்த கரணம் கொஞ்சம் கூட கலப்படம் அல்லாததாக இருக்கும். கலிகாலத்தினால மலினமாக ஆகாத ஒரு அந்த கரணமாக இருக்கும். எப்பவுமே சதைவ ஜனார்தன தாரணத்திலேயே இருப்பார்கள். எங்கேயோ யாருடையோ ஒரு தங்கம், ஒரு ஆபரணம் கிடைச்சது இவா கைக்கு. இவாளுக்கு கைக்கு இது கிடைக்கும் பொழுது யாரும் இல்லை, ஏகாந்தமா இவா மாத்திரம்தான் இருக்கான்னாலுமே அதை சுருட்டி போட்டுக்காமல் இது வெறும் திருணம் அப்படின்னு ட்ரீட் பண்ணி அதை வேண்டாம்னு திரஸ்காரம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு யோக்கியதை உள்ளவர்கள் இந்த வைஷ்ணவர்கள். நிர்மலமான புத்தி, நிர்மத்சரியாக இருப்பார்கள். சாந்த சுபாவமா இருப்பா. சுத்தமான ஆச்சரணைகள் உள்ளவர்களாக இருப்பா. சர்வ பிராணி மாத்திரைகள் இடத்திலும் மித்திரபாவம் இருக்கும், பிரிய பாவம் இருக்கும். யாரிடத்துல பேசினாலும் ஹிதவச்சனமே பேசுவார்கள். ஏன்னா எல்லார் ஹிருதயத்திலும் வாசுதேவன் தான் இருக்கான் அப்படின்னு உண்மையா தெரிஞ்சின்றவர்களாக இருக்கிறதுனால. பாப்பே அனந்த கோடி கேலி தியான்சி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவனை பார்த்து சொல்றார், ஒரு அக்னி குச்சியை எப்படி அப்படியே பஸ்மமாக ஆக்கி விட்டுடுமோ, என்னிடத்துல யாரு பக்தி பண்றாளோ அவளுடைய பாத்தகங்கள்லாம் அதே மாதிரி பஸ்மமாக ஆக்கி போயிடும் அப்படின்னு. விகாரங்கள், எல்லா பாத்தகங்களுக்கும் விகாரம்தான் பீஜமே. நாமஸ்மரணத்தினால இந்த விகாரங்கள்லாம் நாசம் அடைஞ்சுடும். அப்படி அடைஞ்சுடுத்தனா அப்புறம் பாத்தகத்துக்கு எங்க இடம்? பாத்தகமே இல்லாதவாளா இருப்பாள்வா. இது மாதிரி
நிறைய பிரமாணங்கள் கிரந்தங்கள்லயும் சந்துகள் எழுதின அபங்கங்கள்லயும் உண்டு. ஆனால் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், இது ஒவ்வொரு நாமதாரகனுக்கும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அனந்த ஜன்மாச்சே தப்ப ஏக நாம சர்வ மார்க்க சுகம ஹரிபாட்ட. பகவன் நாமம் அப்படிங்கிறது ரொம்ப சாமானியம் இல்லை, சுலபமாக இருக்கே அப்படிங்கிறதான சாமானியம்னு நினைச்சுட கூடாது. அனந்த ஜன்மங்கள்ல பலவிதமான தபஸ்வனுவன் பண்ணியிருந்தானால் ஒரு நாமா வாயில வரும், இல்லைன்னா நாமா வாயில வரவே வராது. அல்லது ஒரு நாமத்துல நம்மளுக்கு மேல விசுவாசத்தை வச்சுக்க முடிஞ்சதுன்னா எவ்வளவோ ஜன்மங்களுடைய தபஸுடைய பலன் தான் அது. ஸ்ரீ பகவத் பாதாள் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துடைய பாஷ்யம் எழுதும் போது அந்த சொல்றார், எந்த தபசோ ஞானமோ சமாதி யோகமோ சஹசிராவதி ஜன்மங்களுக்கு பண்ணிருக்கோமோ அப்படி பண்ணியிருந்தான் தான் பாப்பங்கள்லாம் க்ஷீணமடையும். அப்பேற்பட்ட புருஷனுடைய அந்த கரணத்தை தான் கிருஷ்ண பக்தி உதயமாகும் அப்படின்னு கிருஷ்ண பக்தி பத்தி அவ்வளவு வசதியா சொல்லியிருக்கார். அனந்த ஜன்மாச்சே அப்படின்னு மெனக்கிட்டுன்னு இவர் சொல்றாரு ஞானேஸ்வர் மகாராஜ். அதை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அனந்த ஜன்மங்கள்ல தபசால எது அடைய முடியலையோ அது ஒரு நாமத்தினால பிரேமையோட ஒரு தடவை அந்த நாமத்தை சொன்னதால கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா அனந்த ஜன்மன்ல இருந்த பலன், தபசுடைய பலன் எதுவோ அது ஒரே ஒரு நாமஸ்மரணத்துக்கு ஈக்குவல் ஆகிறது, ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு ஈக்குவல் ஆகிறது. எப்படி இந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எவனுடைய ஹிருதயத்துல பகவானிடத்துல பிரேமை இல்லையோ அவன் மற்ற சாதனங்களை ஃபாலோ பண்ணுவான். அவனுடைய ஹிருதயத்தை பகவான் இடத்துல பிரேமை கிடையாது. ஆனால் எந்தெந்த தபசுகள் இருக்கோ அந்தந்த தபசுகள்ல என்ன சித்தி உண்டாகிறதோ அந்த சித்திகள்லாம் நாம சங்கீர்த்தத்துக்கு உள்ளவே இருக்கு, அதுலயே அடங்கி கிடக்கு. அதனால்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், சர்வ மார்க்க சுகம ஹரிபாட்ட. சர்வ மார்க்க சுகம ஹரிபாட்ட அப்படின்னா ஹரிபாட்ட அப்படிங்கிற மார்க்கம் இருக்கே ரொம்ப சுகமமான ஒரு மார்க்கம். மற்ற மார்க்கங்கள் எவ்வளவோ இருக்கு, எல்லா மார்க்கத்தை விடையும் வசதியான இருக்கக்கூடிய மார்க்கம் ஹரிபாட் அப்படிங்கிற மார்க்கம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிற மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினோமானால் அந்த சூக்ஷ்மதைகள்லாம் நிறைய உண்டு. தப்போயோகம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினோம்னா ரொம்ப கடோரமாக இருக்கும். ஞான மார்க்கத்தை போடோம்னா துர்ஞேயமாகவே இருக்கு. விரதம் அப்படிங்கிற மார்க்கத்தை போடோம்னா கர்க்கசமாக இருக்கு. வைராக்கியம் அப்படிங்கிற மார்க்கத்தை பார்த்தோம்னா தீவிரமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மார்க்கங்களுக்கு இதெல்லாம் தேவை. ஆனா நாமஸ்மரணம் அப்படிங்கிற சாதனை இது பகவானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு மார்க்கமாக இருக்கு. அவனுக்கு பிடிச்ச மார்க்கமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சாதகர் இந்த மார்க்கத்தை இருக்கானோ அவனுக்கு பகவானே ஸ்வயம் பலவிதமான சகாயம் பண்ண வரான். அதனாலேயே அந்த நாமதாரகனுக்கு மற்ற கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு. அடுத்த சரணத்தை சொல்றார், யோக யாக கிரியா தர்மா தர்ம மாயா கேலே தே விரையா ஹரிபாட்டே. இங்க நாம சங்கீர்த்தனத்தை ஒரு மகா யஜ்யமாகவும் நாம சங்கீர்த்தனத்தை ஒரு மகா யோகமாகவும் சொல்லியிருக்கார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில 6வது அத்தியாயத்தை சொல்றான், அர்ஜுனா எவனுடைய அந்த கரணம் திருடமாக என்ன பிடிச்சு வச்சுருக்கோ, எவனுக்கு அச்சஞ்சலமான சத்தை என்னுடைய பஜனையில் இருக்கோ அவனே சர்வசிரேஷ்டமான யோகி. அவனை விட யாரும் எனக்கு ரொம்ப பிரியமானவன் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு விசாரம், நாம சங்கீர்த்தனம் எப்படி மகா யோகமாக ஆகிறது அப்படிங்கிற விசாரத்துக்கு சொல்றாருங்க. பஜனை பண்ணும் பொழுது என்னாகும், விருத்தி நிரோதம் தானாகவே ஏற்படும், விருத்திகள்லாம் அடங்கும். அப்போ சித்தத்துக்கு ஏகாகிரத்தை
அப்படியே லபிக்கும். ஆகாசம்னு சொல்றோமே, அங்க ஆகாசத்துக்கு குணம் சப்தம், விஷயம் நம்மளுடைய காது. எவ்வளவோ விஷயங்கள்லாம் உண்டு. அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அந்த எவ்வளவோ விஷயங்கள்லாம் உண்டு. அதுல சப்தத்துடைய ஞானம் இந்த காதுக்காக மாத்திரம்தான் சரி படுறது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மளுக்கு தெரியும். மனசு எப்போ தல்லீனமாக ஆகிறது அப்படின்னா, சப்தத்திலையும் நாதத்திலையும் தான் மனசு தல்லீனமாக ஆகிறது. மற்ற விஷயங்கள்ல மனசு தல்லீனமாக ஆகிறதுல. மனசோட குணமே சங்கல்பம் விகல்பம் அப்படிங்கிறதுதான் மனசுடைய குணம். இந்த சங்கல்பமும் விகல்பமுமே ரெண்டு விதமாக இருக்கு. பூத ஸ்மரணமாக இருக்கு, பவிஷ்ய சிந்தனமாக இருக்கு. பூத ஸ்மரணம் அப்படின்னா ஏற்கனவே நடந்தத நினைக்கிறது பூத ஸ்மரணம். பவிஷ்ய சிந்தனம் இப்ப என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு அர்த்த சங்கல்ப விகல்பம். பார்த்ததுன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம மனசுல எவ்வளவோ சங்கல்ப விகல்பங்கள் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கல்லவா, அவ்வளவும் இந்த பூத ஸ்மரணமாக இருக்கும், இல்லைனாக்க பவிஷ்ய சிந்தனமாக இருக்கும். இதை தவிர வேற விசாரமே கிடையாது எந்த மனுஷன் மனசுலையுமே. ஒரு கால் வர்த்தமான காலத்தை பத்தி ஒரு விசாரம் வந்தது அப்படின்னா, ஓடிண்டு போகக்கூடிய நதி மாதிரி, ஓடிண்டு போகக்கூடிய தண்ணி மாதிரி அது பாத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிடும். நாமஸ்மரணம் பண்ணும் பொழுது பூதஸ்மரணம் பவிஷ்ய சிந்தனம் இது ரெண்டுமே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கும். அது ஸ்டன் ஆகி நிக்கிறதுனாலேயே சித்தவிருத்தி நிரோதம் தானாவே நேரும். நீங்களே இதை பாருங்க. ஒரு சப்தம், ஏதோ ஒரு சப்தத்தை எடுத்து திருப்பி 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 அதே சப்தத்தை ரிப்பீட் பண்ணலானால் தானாகவே சித்தம் லயம் அடையிறது. ஆனால் அந்த சப்தம் பகவன் நாமாவா இல்லாத ஒரு சப்தமா பேடுத்து வச்சுப்போமே, அதை இவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணினோம்னு வச்சுப்போமே, அப்ப என்ன ஆகும்னா வைஷயிகதா இருக்கும். மனம் ஒரு கால் ஏகாகிரதையை கூட அடையும். ஆனால் மனசு சுத்தமாக ஆகாது. ஒரு கால் இது மாதிரி பகவன் நாமா இல்லாம வேற சப்தத்தை இப்படி ஜபம் பண்ணி அதனால ஏகாகிரதை கரைச்சு கொடுத்தனா நம்மளுக்கு அதனால ஆபத்து கூட. ஆகையினால பகவன் நாமத்தை மாத்திரமே தான் ஸ்மரணம் பண்ணணும். அகண்ட ஸ்மரணம் பண்ணினோமானால் மனசு பவித்திரமாக ஆகிறது. அதனாலதான் மனசுடைய ஏகாகிரதை சுத்தத்தை இது ரெண்டுமே பகவன் நாம ஸ்மரணத்தை மாத்திரம்தான் முடியறது. மற்ற நாம ஸ்மரணங்கள்ல ஏகாகிரதை வேணா முடியும், ஆனா சுத்தத்தை கிடைக்காது. சுத்தமாக ஆகிறது பகவன் நாம ஸ்மரணத்தை மாத்திரமே. அதனால பகவன் நாம ஸ்மரணமே தான் உபாயமாக இருக்கு. மற்ற சாதனைகள்ல நிறைய கஷ்டங்கள் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டிய வரது, சுலபமானது இல்லை. மற்ற சாதனைகள் மற்ற மார்க்கங்கள்லாம் பிராணாயாமம் பண்ணோம்னாலே அதுக்கே பரிசிரமப்படணும். இதெல்லாம் நாமஸ்மரணத்தை ஒன்றும் கிடையாது. இந்த பரிசிரமம்லாம் படாமலே சித்தவிருத்தி நிரோதம் தானாக. பதஞ்சலி யோகத்தை சித்தவிருத்தி நிரோதத்தை பத்தி இப்படி பேசியிருக்காரு. அந்த சித்தவிருத்தி நிரோதம் யோக சூத்திரத்தை சொல்லக்கூடிய அந்த விஷயம் பகவன் நாம ஸ்மரணத்தினால சும்மா லேசா கிடைச்சுடுறது. அப்படி நாம சங்கீர்த்தனத்தினாலேயே யோக சூத்திரத்தை பதஞ்சலி சொன்ன விஷயமே இது நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படிங்கறதுனாலதான் நாம சங்கீர்த்தனத்தையும் மகா யோகம் அப்படின்னு சொல்றார். இது ஒரு பரம தர்மமாக இருக்கிறதுனால மற்ற தர்மங்கள்லாம் இதுக்குள்ள அடங்கியே இருந்துருக்கு. தர்மங்கள் மாத்திரம் அடங்கி இருக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்ல, அதர்மம் நாம சங்கீர்த்தனம் இருக்கும் பொழுது அதர்மத்துக்கு நிவர்த்தி ஆயிடுறது. இந்த அதர்மம் அப்படிங்கிற சப்தம் வரும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து இங்க சொல்றார். அதர்மத்தை பத்தி சொல்லியிருக்கிறது. அதர்மம் அப்படிங்கிறது என்னவாம், பிரம்மதேவனுடைய புத்திரனுக்கு அதர்மம்னு பேராம். அவனுக்கு ஒரு மனைவி, அவளுக்கு முருஷான்னு பேர். இவாளுக்கு 2 குழந்தைகள், தம்பம் மாயை அப்படின்னு. பிரம்மதேவனுக்கு இன்னொரு புத்திரன் இருக்கான், நிருதி அப்படிங்கிறது பேரு. அந்த நிருதிக்கு சந்தானம் இல்லாததுனால தம்பம் மாயை அப்படிங்கிற 2 குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளே தன் குழந்தைகளை தத்து எடுத்து வச்சுட்டு இருக்கான். தம்பம் மாயை அவளுக்கும் சந்தானம் உண்டு. லோபம் நிகிருதி இதெல்லாம் அவளுடைய சந்தானம். அவளுக்கும் மறுபடியும் குரோதம் ஹிம்சை அப்படின்னு அவளுடைய குழந்தைகள்.
குரோதமும் இம்சையும் கலியும் கலியுடைய தங்கையாக இருக்கக்கூடிய துருப்தியும் தோன்றார்கள். அவளுக்கும் பயம் அப்படின்னு ஒரு புத்திரன் உண்டு, மிருத்யு அப்படின்னு ஒரு புத்திரியும் உண்டு. அவளுக்கு 2 குழந்தைகள், நரக யாத்தனா அப்படின்னு. அதர்மத்தினுடைய ஒரு ஃபேமிலி ட்ரீயே இங்க வந்துடுச்சு. இவாளுடைய பேரை கேட்டாலே இவா எப்படி இருப்பா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ரீ இது, அதர்ம விருட்சம் அப்படின்னு பேர். எதுக்கு மெனக்கிட்டு இதெல்லாம் சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த அதர்ம விருட்சம் இருக்கே, இப்பேற்பட்ட பரம்பரை இருக்கே, இந்த பரம்பரை முழுக்க நாம சங்கீர்த்தனை தந்து வேரோட பிடுங்கி போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவுன்னு சொன்னார். ஒரு நாமதாரகன் இதுல எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைஞ்சு ஃப்ரீயா இருப்பான். எல்லா அதர்மத்துக்கும் மூலம் எது? மாயை தான். அந்த மாயையே ஹரிபாட்டில விலயம் அடைவாள் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் அடிச்சு பேசுறார். மாயையா? மாயை யாரு? மாயைக்கு தான் அவித்யை, கல்பனை, பிரகிருதி, அஞ்ஞான அப்படிங்கிற பல பெயர்கள் உண்டு. மாயை இன்னதுதான் அப்படின்னு நம்மளால இதமித்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதோட ஸ்வரூபமே அப்பேற்பட்டது. அதனாலேயே சாஸ்திரக்காரெல்லாம் மாயையை பத்தி பேசும் வரும்பொழுது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லா ஜீவனுக்கும் ஞானம்னு இருக்கணுமே, அந்த ஞானம் இந்த மாயையால தான் கவர்ந்து இருக்கு. அதனாலேயே துக்க போகம் தான் எல்லா ஜீவனுக்கும் அமையறது. ஜீவன் தன்னுடைய பலத்திலேயே இந்த மாயையை ஜெயிக்கலாம்னு நினைச்சன்னா அது ரொம்ப சிரமம். அதனால இந்த மாயையை ஜெயிக்கணும்னா சர்வ பாவத்தோட பஜனை பண்றதுதான் இதுக்கு மருந்து. அப்படி பண்ணிட்டோமானால் மாயைந்து விடுதலை கரைச்சுடும். பகவன் நாம ஸ்மரணம், பகவத் கிருபை, இது 2ம் இருந்ததுனாதான் மாயை விலயத்தை அடையும், இல்லைன்னா விலயம் அடையாது. ஆகையினால ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், யோக கிரியா தர்ம மாயா ஏலேத்தே விலையா ஹரிபாட்டே. கடைசி சரணத்துல மகாராஜ் சொல்றார், ஞானதேவி யஜ்ஞ யாக கிரியா தர்ம ஹரிவீண நேம நாஹி துஜா. யாரெல்லாம் நாமஸ்மரணத்துடைய உண்மையான சக்தியை அறியலையோ, யாருக்கெல்லாம் நாமத்தை பூர்ணமான நிஷ்டை இல்லையோ, அவதான் மற்ற நியமங்களுக்கும் மற்ற சாதனைகளுக்கும் போவார்கள். ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், என்னுடைய நாம நிஷ்டை அச்சஞ்சலமானது, அசைக்க முடியாத நாமனிஷ்டை என்னிடத்தம் உண்டு. அதனால யஜ்ஞம், யாகம், கிரியை, தர்மம் எல்லாமே நீங்க ஹரி மாத்திரமே, ஹரி மாத்திரமே, ஹரி மாத்திரமே. ஹரிய தவிர இன்னைக்கு வேறு தர்மம் நான் அறியேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றார் இந்த அபங்கத்தை முடிக்கிறார். ராமகிருஷ்ண ஹரி.